சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. ஒவ்வொரு வாரமும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான மிக அற்புதமான ஒரு கலைஞரை நாம பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் யார்? காக்கிநாடால பிரதிவாதி பயங்கரம் பனீந்திர சுவாமி அப்படிங்கிறவருக்கும் சேஷகிரி அம்மா அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்த ஒரு பையன். அப்பா பையன் படிச்சு தன்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அம்மா வாய்ப்பாட்டு சொல்லிக் கொடுக்குற ஒரு கர்நாடிக் மியூசிஷியன். பையன் தன்ன மாதிரி மியூசிக்ல இசைத்துறையில மிகப்பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பையனும் ஒரு வழியா படிச்சு பிகாம் பட்டம்லாம் வாங்கிட்டாரு. ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பையனுக்கு எதுல ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஜோசியரே அப்படின்ற ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அதுக்கு ஜோசியர் சொல்றாரு, இந்த ஜாதகம் இசைத்துறையில பெருசா சாதிக்கலாம் முடியாது, கவர்மெண்ட் உத்தியோகம் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் அம்மாவுக்கு பையனோட இசை திறமை மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஜோசியம் ஜெயிச்சதா இல்ல அம்மாவோட அந்த நம்பிக்கை ஜெயிச்சதான்னு கேட்டா அம்மா தான் ஜெயிச்சாங்க. அவரோட நம்பிக்கையை காப்பாத்தினவர் தான் பிரதிவாதி பயங்கர ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற PB ஸ்ரீனிவாஸ் என்கிற அந்த மாயக்குரலுக்கு சொந்தக்காரர். ஈரக்காத்து அப்படியே நம்ம மேல வந்து தொட்டு போனா என்ன ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்குமோ அதேதான் PB ஸ்ரீனிவாஸோட குரலுக்கு இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பாடகர் PBS. அவரோட சூப்பர் ஹிட் பாடல்களை தான் இந்த வாரம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல கேட்க போறோம். முதல் பாடலாக வரப்போறது கொடிமலர். இந்த படத்துக்காக விஸ்வநாதன் அவர்கள் இசையில கண்ணதாசன் வரிகள்ல PB ஸ்ரீனிவாஸ் பாடிய மௌனவே பார்வையால் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான பாடல். அதைத் தொடர்ந்து வாழ்க்கை படகு. இந்த படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்து கண்ணதாசன் வரிகள்ல PB ஸ்ரீனிவாஸ் பாடின பியூட்டிஃபுல்லான மெலடி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும், வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும்,
நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிவி ஸ்ரீனிவாஸ் ஸ்பெஷல் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன, பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். கோவை போல் இதழை கண்டேன், குங்கும சிமிழை கண்டேன். கோவை போல் இதழை கண்டேன், குங்கும சிமிழை கண்டேன். வந்ததே கனவோ என்று வாடினேன் தனியே நின்று, வண்டு போல் வந்தாய் இன்று மயங்கினேன் உன்னை கண்டு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. பிபி ஸ்ரீனிவாஸ் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ கேட்டு முடிச்ச பாட்டு வாழ்க்கை படகு அப்படின்ற படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்து கண்ணதாசன் வரிகள்ல பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின நேற்று வரை நீ யாரோ, ரொம்ப அற்புதமான காதல் ரசம் சொற்ற ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பிபி ஸ்ரீனிவாசை பத்தி பேசுவோம். காக்கிநாடல பிறந்தவர், தெலுங்க தாய்மொழியா கொண்டவர். தமிழ், கன்னடா, துளு, தெலுங்கு, ஹிந்தி, கொன்கனி இப்படி பல மொழிகள்ல பாடியிருந்தாலும் இவர் முதல்ல பாடினது ஹிந்தியில தான். இவரோட மாமா ஒருத்தர் வீணா பிளேயரா மெட்ராஸ்ல இருக்கிற ஜெமினி ஸ்டுடியோஸ்ல வேலை பார்த்துட்டு வந்தார். அவர் பிபிஎஸ் ஜெமினி அதிபர் SS வாசன் கிட்ட கூட்டிட்டு போனாரு. அப்போ ஜெமினி, தம்பி ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பிபி ஸ்ரீனிவாஸ் முகமது ரஃபி அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த ஹிந்தி பாடகரோட மிகப்பெரிய ஃபேன். உடனே ஒரு அழகான ஒரு ஹிந்தி பாட்டை எடுத்து பாடி காட்டினார். SS வாசகன் உடனடியாக அவர் என்ன பண்ணார், மேனேஜரை கூப்பிட்டுட்டு இந்த பையனை நம்ம அடுத்து எடுக்க போகிற ஹிந்தி படத்தில் ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி ஜெமினி SS வாசன் வாய்ப்பு கொடுத்து பிபி ஸ்ரீனிவாஸ் முதலாக பாடினது 1952 வெளியான மிஸ்டர் சம்பத் அப்படிங்கிற ஒரு படத்துல தான் பாடியிருக்கிறாரு. முதல் பாட்டு ஹிந்தி பாட்டு. அந்த படத்துல வேலை பார்த்த நாகேந்திர ராவ் அப்படிங்கிறவர் தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த 3 மொழியிலும் எடுத்த ஒரு படத்துல தான் தென்னிந்திய மொழிகளுக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் முதன்முறையாக பாடகராக அறிமுகப்படுத்தப்படுறார். இப்படித்தான் பிபி ஸ்ரீனிவாஸ் நம்ம மொழிகள்ல அறிமுகமான கதையை இப்போ கேட்டீங்க. இப்போ பிபி ஸ்ரீனிவாசனோட 2 அற்புதமான பாடல்களை இப்போ கேட்க போறோம். முதல்ல வரப்போறது பாவ மன்னிப்பு அப்படின்ற படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இருவரும் இணைந்து இசையமைத்து கண்ணதாசன் வரிகள்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான பாட்டு காலங்களில் அவள் வசந்தம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம்.
கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் பேபி ஸ்ரீனிவாஸ் ஸ்பெஷல். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம், கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒரு முறை பார்த்து போற கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே, சென்றதை மறந்துவிடு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே, சென்றதை மறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா.
பி.பி. ஸ்ரீனிவாசோட பியூட்டிஃபுல் ரொமான்டிக் மெலடி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டு முடிச்ச பாடல் போலீஸ்காரன் மகள் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில கண்ணதாசன் வரிகள்ல பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு கண்ணதாசன். அதை பியூட்டிஃபுல்லா ரெண்டர் பண்ணியிருப்பாரு பி.பி. ஸ்ரீனிவாஸ். ஒரு காலத்துல காலேஜஸ்ல இந்த காலங்களில் அவள் வசந்தமும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபமும் வந்து நிறைய பாடினாங்க. காலேஜ்ல கல்லூரிகள்ல கல்ச்சுரல்ஸ்லாம் இந்த பாட்டு தான் பாடி நிறைய பேர் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் வந்த காலம் அப்படின்னு பார்த்தா டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் மிக உச்சத்தில் இருந்த ஒரு காலத்தில் தான் அவர் வந்தார். எம்ஜிஆர் சிவாஜிக்கு டி.எம். சௌந்தரராஜன் தான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆஸ்தான பின்னணி பாடகராக இருந்தார். அப்போ மற்ற நடிகர்களுக்கு யார் பின்னணி பாடகர்? டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல் இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு செட் ஆகலையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை போக்கி வச்சாரு பி.பி. ஸ்ரீனிவாஸ். தமிழ் சினிமாவில் ஜெமினி கணேசனுக்கு மிக அதிக அளவில் பாடல்கள் பாடினது நம்ம பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஐயா தான். ஜெமினி கணேசனோட நிஜ குரலும் ரொம்ப மெல்லிசா இருந்ததுனால பிபிஎஸ் குரலும் அவருக்கு ரொம்பவே ஒத்துப்போச்சு. அதுக்கு பிறகு வந்த அத்தனை ஜெமினி கணேசன் பாடல்களில் இவர் குரல் மட்டும்தான் இருக்கும். தமிழில் எப்படி ஜெமினி கணேசனோ அதே போல கன்னட மொழியில் டாக்டர் ராஜ்குமார். பக்த கண்ணதாசன் படத்துக்காக இவர் பாடிய பாடல்கள் ஒரே நைட்டில் பிபிஎஸ்ஸை எங்கேயோ கொண்டு போச்சு. பிபிஎஸ் முதல்ல பாடினது பிரேம பாசம் அப்படிங்கிற கன்னட படத்துக்கு இருந்தாலும் இந்த பக்த கண்ணதாசன் அப்படிங்கிற படம் தான் வந்து பிபிஎஸ்ஸை ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆக்குச்சு. தமிழில் இவருக்கு கிடைச்ச பிரேக் அப்படின்னு பார்த்தா பாவ மன்னிப்பு, அடுத்த வீட்டு பெண் போன்ற படங்கள் இவரை மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆக்குச்சு. மெலடி காதல் பாடல்கள்னா கூப்பிடு பி.பி. ஸ்ரீனிவாச அப்படிங்கிற ஒரு காலமும் தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. அடுத்து நம்ம கேட்க போகிற 2 பாடல்களும் அதே போல் ஒரு சூப்பரான பாடல்கள் தான். அதில் முதல் பாடலாக வரப்போகிறது அடுத்த வீட்டு பெண் அப்படிங்கிற படத்துக்காக ஆதி நாராயணராவ் அப்படிங்கிற இசையமைப்பாளரோட இசையில் டி.என். ராமையா தாஸ் இவர்களோட வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடின மிக ஜாலியான ஒரு பாடல் கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீதர் அவர்களோட இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் கூட்டணியில் விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற அந்த ஜாலியான பாடல். 2 பாட்டையுமே நீங்க சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே, காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே, கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே, காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே, கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பாசம் மீறி திஸ்ர தாளம் போடுதே, உன் பக்தன் உள்ளம் நித்தம் ஏங்கி வாடுதே, ஆசை வெட்கமறியாமல் ஓடுதே, என் அன்னமே உன் பின்ன ஜடை ஆடுதே, காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே, கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பதுமை போல காணும் உந்தன் அழகிலே, நான் படகு போல தத்தளிக்கும் நிலையிலே, மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே, என் மதிமயங்கி வீழ்ந்தேன் உன் வலையிலே, காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே, கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே, காதல் தெய்வீக ராணி போதை உண்டாகுதே, நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே,
கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் மாயக்குரலோன் பிபி ஸ்ரீனிவாஸ் ஸ்பெஷல். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமவுட் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமவுட் கோமானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. புத்தியை மாத்திக்கும் மூளை இல்லாதவரே. வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. பிபி ஸ்ரீனிவாஸ் இவருடைய பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்டு முடிச்ச பாடல் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் தமிழ் படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் இவர்கள் கூட்டணியில் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல் தான். ஸ்ரீதருடைய படங்கள் எப்பவுமே காதல் நிறைய இருக்கும். அந்த காதல் நிறைய இருந்துச்சுன்னா அதில் ஜெமினி கணேசனோ இல்லை மற்ற நடிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. மற்ற நடிகர்களுக்கு அதே போல தான் பிபி ஸ்ரீனிவாசோட குரலும் அப்படி இருக்கும். ஸ்ரீதரோட எல்லா படத்துலையும் ஒரு சூப்பர் ஹிட்டான பிபி ஸ்ரீனிவாஸ் பாடல்கள் இடம்பெறது வழக்கமாகவே இருந்துச்சு. பிபி ஸ்ரீனிவாஸ் ஒரு மிகச்சிறந்த பாடகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அற்புதமான பாடகர். தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாத்துலேயும் பாடியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் மலையாளத்திலையும் அவர் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 1960களில் மலையாளத்திலையும் இன்ட்ரோடியூஸ் ஆனார். அவர் பாடகர் மட்டும் இல்லை, ஒரு மிகச்சிறந்த கன்னட, தெலுங்கு மொழியிலையும் கவிஞர். மிக அழகாக பாடல்கள் வரிகள்லாம் எழுதுவார். அதே போல் பிபி ஸ்ரீனிவாசோட இன்னொரு சுவாரஸ்யமான பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பையில் எப்பவுமே ஒரு 10 பேனாக்கள் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 பேனாக்களும் அப்படியே அழகாக வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாரு.
ஒவ்வொரு கவிதை எழுத பிறகு அதை அண்டர்லைன் பண்றது, அழகாக்குறது இப்படின்ற கலர் பேனாக்கள் எப்பவுமே சட்டப்பையில வச்சிருப்பாரா. யார்கிட்டையும் அந்த பேனாவை கொடுத்துறவும் மாட்டாரு அப்படிங்கிறது பிபிஎஸோட இன்னொரு சுவாரஸ்யமான குணம். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரொமான்டிக் மெலடிக்கு மட்டும் பேர் போனவர் கிடையாது. அற்புதமான சோக பாடல்களுக்கும் பிபி ஸ்ரீனிவாஸ் பேர் போனவர். அப்படி 2 சூப்பர் ஹிட்டான சோக பாடல்களை தான் இப்போ நம்ம கேட்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வரப்போற சாங் ஸ்ரீதரோட இயக்கத்துல நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படின்ற படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் வரிகள்ல பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். அதைத் தொடர்ந்து சுமை தாங்கி அப்படின்ற படத்துக்காக ஜெமினி கணேசனுக்காக பாடின விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில கண்ணதாசன் வரிகள்ல பிபி ஸ்ரீனிவாசன் பாடின மனிதன் என்பவன். 2 பாட்டும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இது வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபி ஸ்ரீனிவாஸ் ஸ்பெஷல் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன்
தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மீண்டும் வருக, இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. தமிழ்ல அவர் எவ்வளவு பிரபலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்னடத்திலையும் அவர் மிக பிரபலமா இருந்தாரு. கன்னடத்துல இருந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அதே போலதான் தெலுங்குலையும். தமிழ்ல பி சுசீலா, ஜானகி, பானுமதி, ஜமுனா ராணி, ஜிக்கி இவங்களோடலாம் பாடியிருக்கிறாங்க. இவங்களோட தான் இந்த மற்ற மொழிகள்லையும் பாடியிருக்கிறாரு பி.பி. ஸ்ரீனிவாஸ். இந்த 4 மொழிகள்லையும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தார். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் சிங்கரா இருந்தாலும் வாழ்க்கையை அவர் ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்துட்டு வந்தார். மிகப்பெரிய அளவுக்கு எந்த சர்ச்சையிலையும் தன்னுடைய கரியரில் சிக்கலை, கிசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எங்கேயுமே சிக்கல. அவருக்கு பிடிச்ச விஷயம் பாடல் பாடுறது, பாட்டு எழுதுறது. இது ரெண்டுத்துலையும் தான் அவர் அதிக நேரம் செலவிட்டுட்டே வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் இருக்கிற மிக உயர்ந்த விருது, அதுக்கப்புறம் ஆந்திர அரசின் அந்த நந்தி விருது, தமிழக அரசின் விருது, இன்னும் பல விருதுகள் வாங்கி குவிச்சிருக்கிறாரு. பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களோட கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற உட்லாண்ட்ஸ் ஹோட்டல், இங்கே தான் அவர் வந்து நிறைய நேரம் செலவழிப்பார். டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு வந்தார்னா அங்கே வந்து ஒரு மசால் தோசை, இல்லை வடை, ஒரு காஃபி, இதுதான் அவருடைய சாயந்தர டிஃபன். இங்கே நிறைய நேரம் உட்காந்துருப்பார். அவரோட ரசிகர்கள் அங்கே வருவாங்க. புதிய தலைமுறைகள்லாம் வந்து அவரை பார்த்து ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் போவாங்க. இப்படி ஒரு 3.5 மணி நேரம் அந்த ஹோட்டலில் தான் உட்காந்துருப்பாரு அப்படின்றது மிக சுவாரஸ்யமான ஒரு தகவல். இப்போ நம்ம கூட அவர் இல்லைனாலும் அவருடைய பாடல்கள் தான் இப்போ நம்ம கூட இருக்குது. அப்படி 2 சுவாரஸ்யமான பாடல்களை தான் இப்போ சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல கேட்க போறீங்க. இதயத்தில் நீ அப்படின்ற படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில் வாலி அவர்களோட வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடின பூவரையும் பூங்கொடியே அப்படின்ற ஒரு பாடலும், அதை தொடர்ந்து ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படின்ற படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை கூட்டணியில் கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாசன் பாடின ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். 2 பாட்டும் வந்துட்டு இருக்குது. சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க பி.பி. ஸ்ரீனிவாசோட மெலடிஸ். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே, நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே, நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே, நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே. வடிவங்கள் மறைந்துவிடும் வண்ணங்கள் மறையாதே, பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா.
எனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாயே, கண்ணமெனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாயே, கொஞ்சி வரும் புஞ்சிருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாயே, உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாதே, பூவதையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் பிபி ஸ்ரீனிவாஸ் ஸ்பெஷல். காதல் நிலவே கண்மணி ராதா, நிம்மதியாக தூங்கு, கனவிலும் நானே மறுபடி வருவேன், கவலை இல்லாமல் தூங்கு. காதல் நிலவே கண்மணி ராதா, நிம்மதியாக தூங்கு. செல்வர் என்றாலும் தேடும் கள்வர் என்றாலும் யாரும் ஆடி பாடி ஓய்ந்து விடும் காரிருள் வேளை, உன் கன்னத்தின் மீதே நானும் கன்னம் வைப்பதால் இவன் கள்வன் என்று என்னை நீயும் எண்ணி விடாதே. காதல் நிலவே கண்மணி ராதா, நிம்மதியாக தூங்கு. தூக்கமில்லாமல் ஓடும் நதியினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேன் ஆசையினாலே. நாளும் தூக்கமில்லாமல் ஓடும் நதியினை போலே உன்னை தூக்கமின்றி காத்திருப்பேன் ஆசையினாலே. காதல் பாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், உன் பார்வை சொல்லும் ஜாடையிலே உலகை வெல்லுவேன். காதல் நிலவே கண்மணி ராதா, நிம்மதியாக தூங்கு. என்னை மாற்ற வந்தாலும் உன்னை சேர்ந்து விட்ட நெஞ்சம் ஒன்றும் மாறிவிடாது. அது கடமை என்றாலும் அந்த கடவுள் சொன்னாலும் ஒன்று கலந்து விட்ட நமது சொந்தம் பிரிந்து விடாது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இந்த வாரம் பின்னணி பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ், இவருடைய பாடல்களை தான் கேட்டு முடிச்சோம். ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் பிபி ஸ்ரீனிவாஸ். எங்கேயோ காக்கிநாடால பிறந்து ஹிந்தியில ஒரு பாட்டு பாடி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இப்படி